Welcome to UK Infotech. Today topic is bind method. Last வீடியோல வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் மெத்தட் எப்படி இருக்கும், அதோட ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கும்லாம் சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைண்ட் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பைண்ட் மெத்தட் எதுக்காக ரியாக்ட்ல யூஸ் பண்றதோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பைண்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்பில்ட் மெத்தட் இன் ரியாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைண்டுங்கிறத அதாவது நீங்க ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து ஆர்குமெண்ட்ல எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த பைண்ட் மெத்தட் யூஸ் ஆகும். மெயினா நம்ம பைண்ட் மெத்தட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவோம். எதனால இந்த பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், என்னோட ஃபங்க்ஷன் எல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதுக்கு மேல எழுதியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என் ஃபங்க்ஷன் எழுதி தேர்டா வந்து நான் என்னோட கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா பைண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதை ஒர்க் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா என் கண்டிஷனை ஒர்க் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் தான் என் ஃபங்க்ஷன் போய் ஒர்க் ஆகும். நான் வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஹெலோன்னு சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்களுக்கு நான் ஹெலோன்னு சொல்ல போறேன். எப்பனா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் நான் எழுதியிருக்கேன். பட் இது வந்து பைண்ட் மெத்தட் எப்படி இருக்கும்னா அவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹெலோங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்ப புரியுதா? நம்ம வந்து இதை எப்படி ஒரு ப்ரோக்ராமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணிக்கிறேன் என்னோட ப்ரோக்ராம்காக. இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓபன் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என் காம்போனன்ட்ஸ்ல எப்பயும் போல எனக்கான ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போறேன். அந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் நான் என்ன வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் காம் டாட் JSX அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ். இன்னொரு எனக்கு 2 பேஜ் தேவை. அதனால நான் என்ன பண்றேன், இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை செகண்ட் காம் டாட் JSX அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். ஓகேவா? இப்போ என்னோட 2 பேஜும் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் காம் கிரியேட் ஆயிடுச்சு, செகண்ட் காம் பேஜும் கிரியேட் ஆயிடுச்சு. நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் காம் பேஜ்ல எப்பயும் போல நம்ம ஒரு கிளாஸ் காம்போனன்ட் எழுதுறோம். அந்த கிளாஸ் காம்போனன்ட்ல நம்ம ஸ்டேட் மெத்தட்ல யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா, அதே கன்ஸ்ட்ரக்டர் அந்த இதுதான் நம்ம இங்க கொடுக்க போறோம். நான் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி ஒரு கிளாஸ் காம்போனன்ட் ரெடி பண்ணிட்டேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே ப்ராசஸ் பண்ணி நம்மளோட இந்த செகண்ட் காம்ங்கிறத கேப்ஸ்ல கொடுத்துப்போம். இங்க யூஸ் கேப்ஸ், ஏன்னா ஃபங்க்ஷன் எப்பயுமே வந்து ஃபங்க்ஷன் நேம் கேப்ஸ்ல கொடுத்து பழகுங்க, இல்லைன்னா எரர் காட்டும். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனலா கிரியேட் பண்ணிட்டேன். நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன பண்ணுவோம், இந்த காம்போனன்ட்ஸ்க்கும் ரெண்டருக்கும் மேல காம்போனன்ட்ஸ்க்கும் கீழே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டரையும் நம்மளோட ஸ்டேட்ங்கிறதுக்கான கண்டிஷனை கிரியேட் பண்ணுவோமா. அப்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டர், என் கன்ஸ்ட்ரக்டர்ல எனக்கு சூப்பர் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் தேவை. இது எல்லாமே நம்ம ஸ்டேட் மெத்தட்ல பார்த்திருப்போம். பார்க்கலன்னா அந்த ஸ்டேட் மெத்தடையும் பார்த்துட்டு வந்து இதை பாருங்க, அப்பதான் புரியும். ஓகேவா? திஸ் டாட் ஸ்டேட்ல ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ நான் கன்ஸ்ட்ரக்டர்ல டிஃபால்ட்டா வந்து என்னோட ஸ்டேட் மெசேஜை கொடுத்துருக்கேன் குட் மார்னிங். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இன்னொரு கண்டிஷன் எனக்கு தேவைப்படுது. அதனால நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். அதுல இன்னொரு மெசேஜ் செட் பண்ண போறேன். அதனால இங்க டிஸ்ப் மெசேஜ் அப்படின்னு என் ஃபங்க்ஷன் நேம் நான் வைக்கிறேன். ஓகேவா? என்னோட செகண்ட் ஃபங்க்ஷன் நேம் என்ன, டிஸ்ப் மெசேஜ் அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெசேஜ் ஹேண்ட்லர்னு சொல்லுவோம். இதுல நான் கொடுக்கறது என்னன்னா ஒரு அலர்ட் பாக்ஸ். அந்த அலர்ட்ல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா வெல்கம் பிளஸ் அதோட சேர்த்து இங்க நான் வந்து ஒரு கண்டிஷனை நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபங்க்ஷனோ இன்னொரு கோடிங்கோ நான் சேர்க்கணும்னா பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, திஸ் டாட் ஸ்டேட் மெசேஜ், அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நான் இதுல கால் பண்றேன். this dot state dot message அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனையும் நான் இங்க கொடுத்துறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டைரக்டா ரிட்டர்ன்குள்ள வந்துடுறேன். இந்த ரிட்டர்ன்ல நம்ம என்ன பண்றோம், ஒரு பட்டன் ப்ராசஸ் பண்ண போறோம். அந்த பட்டனுக்கு வந்து நான் இங்க என்ன செட் பண்றேன்னா என்னோட செகண்ட் காம், அதாவது சாரி இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் காம்ல கொடுக்கணும். நான் செகண்ட் காம்ல கொடுத்துறேன். சரி பரவாயில்ல, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காம்க்கு இங்க வந்து ப்ராசஸ் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் காம் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் காம்ல இருந்து எனக்கு வரணும் அப்படின்றனால
இப்போதைக்கு நான் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் காம் மட்டும் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம் சொல்லிட்டு நான் செகண்ட் காம்ல என்ன பண்ணணும்னு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அப்ப நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் காம்க்கு வந்துடுறேன். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் காம் வந்துட்டோம். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இம்போர்ட், எப்பயும் போல இதுல ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிப்போம். இம்போர்ட் React from React. ஓகேவா? நெக்ஸ்ட் லெட், இங்க ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட் கிரியேட் பண்றேன். பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட் கான்ஸ்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து என் ஃபங்க்ஷன் நேம் ஃபர்ஸ்ட் காம் அப்படின்னு சொல்லி செட் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் காம்ல என் ப்ராப்ஸ் அப்படிங்கறத இங்கேயே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ரிட்டர்ன் செட் பண்ணிருக்கேன். இந்த ரிட்டர்ன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டிவிஷன், அந்த டிவிஷனுக்குள்ள எதுக்காக இந்த டிவிஷன் இங்க யூஸ் பண்றோம்னா நம்ம ஒரு இப்ப HTML எலமெண்ட் ஒன்று யூஸ் பண்ண போறோம். அந்த பட்டன், இந்த பட்டன் எப்பயுமே ஒரு ரியாக்ட பொறுத்த வரைக்கும் ஒரு HTML எலமெண்ட் வேணும்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம ஒரு டிவிஷன் அல்லது ஃப்ராக்மெண்ட் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஃப்ராக்மெண்ட்டை பத்தி நம்ம தெளிவா நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். இப்போ இங்க வந்து ஒரு டிவிஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்ப அந்த டிவிஷனுக்குள்ள நான் பட்டன் ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்றேன். எனக்கு பட்டனை கிளிக் ஆனா ப்ராப்ஸ் டாட் என்னோட மெசேஜ் ஹேண்ட்லருங்கிறது ஒர்க் ஆகணும். மெசேஜ் ஹேண்ட்லர் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மெசேஜ் ஹேண்ட்லர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரியா? இப்ப என் பட்டனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க நான் சப்மிட் கொடுக்குறேன். அடுத்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் காமா, அதனால ஃபர்ஸ்ட் காம். நம்ம இங்க வேற எந்த கண்டிஷனும் கொடுக்கல, ஒரு பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஆனா எனக்கு பட்டன் கிளிக் ஆனா என்ன ஆகணும், எனக்கு மெசேஜ் ஹேண்ட்லருங்கிறது ஒர்க் ஆகணும்னு கொடுத்துருவோம். அந்த மெசேஜ் ஹேண்ட்லர்ல என்ன மெசேஜ் எதுவுமே நம்ம இங்க கொடுக்கல. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை சேவ் பண்ணிட்டு டைரக்டா செகண்ட் காம்க்கு போயிடுவோம். செகண்ட் காம்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் ஃபர்ஸ்ட் காம்னு செட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் காம் எடுத்துட்டு நான் வந்து இந்த பிராக்கெட் எல்லாம் எடுத்துறேன். ஏன்னா இந்த பிராக்கெட் எல்லாம் இது பண்ணா எரர் அடிக்கும். நம்ம ரிட்டர்ன் குள்ள டைரக்டா பாஸ் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் காம், என்னோட ஃபர்ஸ்ட் காம் நான் அங்க வச்சிருந்தேன் பாத்தீங்களா ஒரு ஹேண்ட்லர், மெசேஜ் ஹேண்ட்லர். அந்த மெசேஜ் ஹேண்ட்லரை இங்க நான் வந்து ப்ராசஸ் பண்றேன். மெசேஜ் ஹேண்ட்லர் நம்ம இங்க மெசேஜ் ஹேண்ட்லர் தானே செட் பண்ணிருந்தோம். இங்க பாத்தீங்க தெரியுதா மெசேஜ் ஹேண்ட்லர். அந்த மெசேஜ் ஹேண்ட்லருக்கு நான் இங்க ப்ராசஸ் பண்றேன். அந்த மெசேஜ் ஹேண்ட்லர்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட கண்டிஷனை நான் இங்கேயே என் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போறேன். இது டைரக்டா ஒரு பட்டன்ல நம்ம ஃபங்க்ஷனை பாஸ் பண்றோம். அப்போ இது நம்ம ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட்ல எப்பயுமே வந்து ஒரு அரேவை பாஸ் பண்ணி அதை வந்து ஈக்குவல் கொடுத்து செட் பண்ணுவோம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம இங்க செட் பண்ணிருக்கோம். திஸ் டாட் எனக்கு அந்த எந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ்ங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு ஒர்க் ஆகும். எனக்கு மெசேஜ் ஹேண்ட்லர் ஒர்க் ஆனா அந்த இதுல நான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன டிஸ்பிளே மெசேஜ், அது எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். இப்ப எப்ப ஃபர்ஸ்ட் காம்னு நம்ம கொடுத்துருக்கனால அதை க்ளோஸ் பண்ணணும். அதனால இங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் காம் மெசேஜ் ஹேண்ட்லர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த app.js எடுத்துக்கணும். இதுல ஏதோ ஒரு பிரேஸ் க்ளோஸ் ஆகாதனால நம்மளுக்கு எரர் காட்டிட்டு இருக்குது. நம்ம இந்த டிஸ்பிளே மெசேஜ்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு அரே கொடுக்காம விட்டுட்டோம் பாத்தீங்களா? அதனாலதான் இப்ப நம்ம டிஸ்பிளே மெசேஜ்ல அரே பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா என் app.js பேஜ்க்கு போயிடுறேன். app.jsல போயிட்டு நம்மளோட எந்த பேஜை கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம் பாத்தீங்களா செகண்ட் காம்னு ஒரு பேஜ், அந்த செகண்ட் காம் பேஜை தான் இங்க ப்ராசஸ் பண்ண போறோம். செகண்ட் காம் அது எங்க இருக்கு? செகண்ட் காம்ங்கிற பேஜ்ல தானே இருக்கு. அப்ப இங்கேயும் அதே செகண்ட் காம் ப்ராசஸ் பண்ணிக்க வேண்டியதான். செகண்ட் காம் இப்ப இங்க அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணணுமா? அதனால இந்த இடத்துல செகண்ட் காம் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது கேப்ஸ்ல
ஓகேவா? இக்னைட்ட ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணும், அந்த ஃபங்க்ஷன் கேப்ஸ்ல இருக்கும். அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காம் எங்கேயுமே வந்து இன்க்ளூட் பண்ணலையே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணிருப்போம். அதாவது எங்க அப்படின்னா நம்ம செகண்ட் காம்ல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் காம் இன்க்ளூட் பண்ணிருப்போம், இம்போர்ட் ஃபர்ஸ்ட் காம். எதனால அப்படின்னா ஏன்னா நான் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் காம்ல இருக்கிற ஃபங்க்ஷனை எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட செகண்ட் காம்ல தான் யூஸ் பண்றேன். அதனால நான் வந்து app.jsல இன்க்ளூட் பண்ணாம டைரக்டா ஃபர்ஸ்ட் காம் அப்படிங்கறத வந்து செகண்ட் காம் பேஜ்லயே வந்து நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ புரியுதா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். நான் டெர்மினல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நியூ டெர்மினல். நமக்கு சாம்பிள் அப்படிங்கறதுல இருக்கா, அப்ப நம்ம டைரக்ஷன் cd சாம்பிள் அப்படின்னு கொடுத்துப்போம். அடுத்து npm ஸ்டார்ட். இப்ப பாருங்க, இங்க வந்து நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் ஒர்க் ஆகுதா? இப்போ இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் காம்ல கொடுத்த பட்டன் ஒர்க் ஆகுது. நான் சப்மிட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். வெல்கம், குட் மார்னிங். குட் மார்னிங்கிறது என்ன, நம்ம ஸ்டேட்ல செட் பண்ணது. வெல்கம் அப்படிங்கிறது டிஸ்பிளே மெசேஜ்ல செட் பண்ண ஃபங்க்ஷனா, அதுல ஸ்டேட் கொடுத்ததுனால இது ரெண்டும் சேர்ந்து இப்ப நான் ஒரு பட்டனை ப்ராசஸ் பண்றப்ப ஒர்க் ஆகுது. ஓகேவா? அப்போ நம்மளோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? கீழே பட்டன் கிளிக் பண்றோம். பட்டன்ல இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் காம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பேஜ் ஒர்க் ஆயிட்டு திரும்ப வந்து மேல இருக்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. அப்ப பாட்டம் அப் அப்ரோச்ங்கிறது இதுல நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.